இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே.
சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்கு தருகிற வலிகள் வேதனைகளை காட்டிலும் நம்முடைய பிரச்சனைகளை நம்மோடு கூட இருக்கிறவர்களே சரியாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலை என்பது நமக்கு அதிகமான மன வேதனையை வலியை கொடுக்கிறது. பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கிற வலியை காட்டிலும் நம்மவர்களே நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவில்லையே, நம்மை இன்னும் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறார்களே என்பதுதான் அதிகமான வலியாக, வருத்தமாக, துக்கமாக காணப்படுகிறது. டிப்ரெஷன், மன அழுத்தம் எதினால் ஒருவருக்கு உண்டாகிறது என்றால் பிரச்சனைகள் இருப்பதினாலே மாத்திரமல்ல. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களும் இல்லை. மன அழுத்தம் என்பது பிரச்சனையிலே வருகிறதான உச்சக்கட்டம். ஏன் அந்த மன அழுத்தம் வருகிறது என்றால், ஷேரிங் பர்சன், புரிந்து கொள்ளத்தக்கதாக, பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு நபரும் இல்லாத பட்சத்தில் அந்த நபருக்கு மன அழுத்தம் உண்டாகிறது. அன்பானவர்களே, நாம் ஒரு இயந்திரத்தனமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேகமாக மனிதனுடைய வாழ்நாட்கள், நேரங்கள், காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நம்மை விசாரிப்பதற்கோ நமக்கு ஆறுதல் கொடுப்பதற்கோ ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டம். ஒரு சிறு பிரயாயத்திலிருந்தே, மனிதன் படிக்கிற சிறு பிரயாயத்திலிருந்தே அவனுடைய வாலிப வயது, அவனுடைய நடுத்தர வயது, அவனுடைய முதிர் வயது என்று எல்லா வயது காலகட்டங்களிலும் அவன் பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய மனதை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, தன்னுடைய மன பாரங்களை இறக்கி வைக்கத்தக்கதாக ஒரு மனித ஆதரவு சூழ்நிலை சிலருக்கு மாத்திரமே கிடைக்கிறது. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம். நம்பிக்கைக்குரிய யாராகிலும் ஒருவர் மனதின் பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் சிலருக்கு மாத்திரம்தான் கிடைக்கிறது. ஆனால் அநேகருடைய சூழ்நிலை மனதிலேயே பிரச்சனைகளை வைத்து வைத்து புழுங்கி புழுங்கி மன அழுத்தம், அதனாலே வியாதிகள், வருத்தங்கள் என்று பல்வேறு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தமிழகத்தையே அதிர்ச்சியாக்கின, தமிழகத்தை மாத்திரமல்ல தேசம் முழுவதையும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு செய்தி. சினிமா துறையில் பிரபலமான ஒரு நடிகரின் அன்பான செல்ல மகள் திடீரென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு மரித்து போனாள். அந்த மரணத்திற்கான காரணம் என்ன என்று விசாரிக்கும் பொழுது மன அழுத்தம். அந்த பிள்ளை இத்தனைக்கும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட், ஒரு +1 +2 படிக்கிற ஒரு வாலிப மகள், இளம் பிராயம், சிறிய வயது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு என்ன பெருசாக மன அழுத்தம் பிரச்சனை இருக்க போதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சின்ன ஸ்கூலில் கிண்டர் கார்டனில் போகிற பிள்ளைகளிலிருந்து பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு சிறிய குழந்தைகள் கூட பெரிதளவில் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள் மனிதர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நமது வீட்டில், நமது உள்ளத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட வடிகால் இல்லாமல் பாதிக்கப்பட்டு மன கவலையோடு வருத்தத்தோடு காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிற நபர்கள் ஒருவேளை இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கிற செய்தி, உங்கள் மன வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற, உங்களுடைய மன பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய, நம்பிக்கைக்குரிய ஒரு தேவனாக நமது ஆண்டவர் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாளின் வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும், உங்களுடைய வேதனைகளை, வலிகளை உங்களிடத்தில் ஆற்றி உங்களை சமாதானப்படுத்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவோம். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த 2 வசனங்களில் என் மனதை ஆழமாய் தொட்ட ஒரு வார்த்தை, அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்கள் எத்தனை வேதனையிலே, கலக்கத்திலே, கவலைகளிலே, பாதிப்பிலே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நான் இந்த 2 வசனத்திலிருந்து 4 குறிப்புகள் கொஞ்சம் வேகமாய் கொண்டு போகிறேன். என்னுடைய வார்த்தைகளை சற்று உள்வாங்கிக் கொள்ள மிக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். முதல் குறிப்பாக, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நாம் படுகிற உபத்திரவத்தை தேவன் காண்கிறவராக இருக்கிறார். 2வது, ஆலோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். நம்முடைய கண்ணீரின் சத்தத்தை, கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். 3, அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்தவராக இருக்கிறேன். நம்முடைய இருதயத்தின் பாரத்தை, நம்முடைய இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை, வேதனைகளை அவர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். 4, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அந்த தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் நமக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வாதத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் கடந்து வருகிறார். இந்த 4 குறிப்புகளை நான் வேகமாய் வைக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதல் குறிப்புக்குள்ளாய் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நாம் படுகிற உபத்திரவத்தை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் காண்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை பார்க்க ஒருவரும் இல்லாவிட்டாலும், நம்மை விசாரிக்க, நம்மை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லாவிட்டாலும், ஆண்டவர் முதல்ல சொல்லுகிறார், நான் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, என் ஜனங்கள் படுகிற அந்த வேதனையின், அந்த கண்ணீரின் சூழ்நிலையை நான் பார்க்கவே பார்த்து காண்கிற தேவனாக இருக்கிறார். எகிப்திய ஸ்திரீ ஆகார், அவளுடைய கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவளுடைய மகன் மரண அவஸ்தைக்குள்ளாக இருக்கிறான். வனாந்திரம், பாலைவனம், குடிக்க தண்ணீர் இல்லை. மரணத்தின் விளிம்பிலே மகன் உயிர் இழுத்து கொண்டிருக்கிறது. பிள்ளை சாகிறதை காண முடியாமல் தாயானவள் கதறி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வனாந்திரத்திலே, பாலைவனத்திலே எங்கும் தண்ணீர் இல்லை. அவளுடைய கண்களில் இருந்து வழிகிற அந்த கண்ணீர் கூட நிலத்தில் விழுந்த உடனேயே காணாமற் போயிருக்கும், அத்தனை வறட்சி. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே இறங்கி வருகிறார். தாகத்திலே கதறி கிடக்கிற அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அவளுக்கு பக்கத்திலேயே நீரூற்றை உண்டாக்குகிறார். வனாந்திரத்தில் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தர் இறங்கி வருகிறார். அந்த கண்ணீரான சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் மாறுகிறது? மகிழ்ச்சியான சூழ்நிலையாய் மாறுகிறது. இது நாம் அறிந்திருக்கிற சம்பவம். எல்ரோயி, ஒரு எகிப்திய பெண் ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் என் ஜனம் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, உங்களை பார்க்கிற தேவன் இருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ளாத உலகம், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், ஆனால் உங்களை பார்க்கிற, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ஆகார் ஒரு எகிப்திய ஸ்திரீ, தேவனுடைய சமூகத்திலே உறவு உரிமை கொண்டாட முடியாத ஒரு பாத்திரம். ஆனால் ஆபிரகாமின் வீட்டில் வளர்ந்த ஒரே காரணத்திற்காக, ஆபிரகாமோடு கூட இருந்தபோது, எஜமானனோடு கூட இருந்த பொழுது அறிந்த சத்தியத்தை அவள் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தின ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் அவளுக்கு இறங்கி வருகிறார் என்றால், நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்லவே? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா! அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் காணாமல் இருப்பாரா? ஆகார் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை பார்க்கிற தேவன். நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஒருத்தரும் என்னை கண்டுக்கிறது கிடையாது, ஒருத்தரும் எனக்கு இல்லை. இல்லை சகோதரனே, சகோதரியே, உங்களை காண்கிற தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாடல் ஆராதனையில் அந்த இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் அந்த பாடலை பாடும்போது என்னுடைய வயதில் 18 வயதில் 19 வயதில் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே தார தாரையாய் வழியும். என்னுடைய மனதில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை, வேதனைகளை ஊற்றக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்ற ஒரு சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்யும். வாலிப வயதில், இளம் பிரயாயத்தில் நான் கடந்து வந்த வேதனையான பாதை அதிகம். மன அழுத்தத்தில் இன்றைக்கு அநேகர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்களே. ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் என் பக்கம் இருந்திராமல் போவாரானால் என்றைக்கும் நான் மரித்து போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒரு பங்கமும் வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன். பயப்படாதே சிறுமந்தையே, நானே உன் மேய்ப்பனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா! எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். நீங்கள் எவ்வளவு பாடுபடுகிறீர்கள், எவ்வளவு உபத்திரவப்படுகிறீர்கள், அந்த பாடுகளை, உபத்திரவங்களை ஒருவரும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அற்பமாய் நினைக்கும் பொழுது, அதை காட்டிலும், அந்த பாடுகள், உபத்திரவங்கள் தருகிற வேதனையை காட்டிலும் அதிகமான வலி, வேதனை உங்களுக்குள் எழும்புகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கிற தேவன் என்ன செய்கிறார்? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இந்த வசனங்கள் அப்படியே உள்வாங்குங்கள். ஆண்டவருடைய கண்கள், உன்னதத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவனது கண்கள் பூமி எங்கும் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? என்னுடைய வல்லமையை நான் விளங்க செய்ய போகிறேன், என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. ஆகார் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். பிரதர் அண்ட் சிஸ்டர், யார் உங்களுடைய கஷ்டத்தை பார்க்கலைன்னா என்ன? உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பாடுகள், உபத்திரவங்களை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். எதற்காய் கவனிக்கிறார்? தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்ட பொழுது, வியாதியினாலே, சத்ருவின் போராட்டங்களினாலே பிடிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர் மனதுருகினார். திரளான ஜனங்களை கண்டு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனதுருகினார். அவர்கள் சிதறடிக்கப்பட்ட
ஆடுகளை போல, எந்த ஒரு ஆதரவும் இல்லாம, எந்த ஒரு ஆறுதலும் இல்லாம, கைவிடப்பட்ட ஆடுகளை போல இருக்கும்போது ஒரு நல்ல மேய்ப்பனாக அவருடைய இருதயம் உடைந்தது. என்ன செய்தார்? பட்டணங்கள், கிராமங்கள், வீதிகள் தோறும் நடந்து நடந்து திரிந்தார். இளைப்பாறுவதற்கும் சமயம் இல்லாமல், சாப்பிடுவதற்கும் நேரம் இல்லாமல், அவருடைய மனதுருக்கும் ஜனங்கள் மத்தியிலே, பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே அவரை நடத்தி கொண்டே இருந்தது. அந்த தேவன் தானே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்றைக்கு இருந்த இயேசு இன்றைக்கு மாறிவிட்டாரா? இல்லை அன்பு சகோதரனே, சகோதரியே. இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு ஆண்டவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வேதனைகள், வியாதிகளினாலே, சத்துருவின் போராட்டங்களினாலே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவர் அமைதியாக இல்லை நம்மத்திலே இன்றைக்கு ஆலயத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுத்த கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி என்னுடைய கண்களை இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஓ, எவருக்கு என்னுடைய வல்லமை வெளிப்படுத்தலாம்? நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக கரங்களை தட்டி அல்லேலூயா, ஓ நான் உன்னை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்தை ஒவ்வொருவரின் மீதும் வைப்பீராக. சத்துருவின் கட்டுகள், மனபாரங்கள், இருதயத்தை கலங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் ஒன்று நீங்கள் இந்த வசனத்தில் கவனிக்கணும். ஆண்டவருடைய கண்கள் எவரை கவனித்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய வல்லமை எவருக்காக வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது என்றால் 2 நாளாகமம் 16:9 துவக்கத்தில் பார்க்குறீங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. கொஞ்சம் கவனிக்கணும். உத்தம இருதயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு அநேகருடைய வியாதிகளிலிருந்து, சத்துருவின் போராட்டங்களிலிருந்து விடுவிக்கும் பொழுது எல்லாரும் தீர்க்கப்படவில்லை. யார் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி உத்தம இருதயத்தோடு அவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். நாகமான் மாத்திரம்தானா குஷ்டரோகியா இருந்தான்? சமாரியா தேசத்தில் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள். நாகமான் மாத்திரம் எப்படி சுகமாக்கப்பட்டான்? தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தேடி வந்தான். அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் பூமி எங்கும் தம்முடைய கண்களை உலாவ விட்டு கொண்டிருக்கிறார். சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் கவனித்து பார்க்கிறார் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் மகா கொடிய வேதனையை அனுபவித்தார்கள். ஆனால் அவ்வளவு வேதனையிலும் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த எகிப்தின் விக்கிரகங்களுக்குள்ள, அந்த வழிபாடுகளுக்குள்ள அவங்க தங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. தங்களுடைய தெய்வம் நிச்சயமாக எங்களை சந்திப்பார், ஒரு நாள் வரும், எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். தேவனுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். சமாரிய பெண் சொல்லுகிறாள், மேசியா என்னப்பட்ட ஒருவர் வருவார், அவர் வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். அவர் வருகிற வரை, அவர் விடுவிக்கிற வரை நாங்கள் அவருக்காக காத்திருக்கிறோம். பேசிட்டு இருக்கிறது மேசியானே தெரியாம நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாள். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆண்டவருக்கு அந்த சமாரிய பெண்ணை பார்த்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும். எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டார். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆனால் அவங்களுடைய உள்ளம் எத்தனையோ விக்கிரகங்கள், பயங்கரமான வழிபாடுகள், அவங்க வழி விலகி போகலை. இன்னைக்கு சபையை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஆண்டவரே, எனக்கு ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் உம்மை மாத்திரம் தான் சார்ந்திருக்கிறேன். நிற்கிறோமா? சில நேரம் மனுஷனுக்கு பின்னாடி, மந்திரம் பண்ணுறதுக்கு, மற்ற கோயிலுக்கு, மசூதிக்கு பின்னாடி இப்படியெல்லாம் போயிடுறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், எங்கள் தேவன் எங்களை சந்திப்பார், எங்களை விடுவித்து இங்கிருந்து எங்களை கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய இருதயம் தேவன் பாராட்டுகிற அளவுக்கு உத்தமமாக இருக்கிறதா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, 99 வயசில் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
99 வயசானாலும் உன் சரீரமே செத்து போனாலும் உன் பிரச்சனையை மாற்ற நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். ஆபிரகாம் உத்தமனாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் உத்தமமாக கர்த்தரை சேவித்தார்கள். கர்த்தர் அவருடைய பாடுகளை உபத்திரங்களை பார்த்தார். நான் 2வது குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வைக்கிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. கவனியுங்கள் அருமையானவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ரட்சிக்க, உன் சத்துருக்களிலிருந்து உன்னை விடுவிக்க உன் பாளையத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் கவனித்து கொண்டே இருக்கிறது. என்னத்தை கவனிக்குது? ஏதாகிலும் அசூசியான காரியம் பாளையத்தில் இருக்கிறதா? அவருடைய கண்கள் கவனித்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இப்போதும் தேவனுடைய கண்கள் நம்ம மத்தியில் உலாவி கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் உலாவி கொண்டே இருக்கிறது. ஏதாகிலும் அசூசியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? 2 நாளாகமத்தில் வாசித்தோம், அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த. இப்போ ஆண்டவர் உபாமத்தில் சொல்கிறாரு, நான் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிட்டு இருக்கிறேன், என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறேன், உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன், உன்னை விடுவிச்சு ஆசீர்வாதமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஆனால் என்னுடைய கண்கள் உன் கண்ணீரை மாத்திரம் பார்க்கவில்லை. உன் பாளையத்திற்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே, உன் வீட்டிற்குள்ளே ஏதாயிலும் அசுத்தமான காரியம் ஒளிந்து கொண்டு இருக்கிறதா என்பதை என்னுடைய கண்கள் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் அந்த வசனத்தில் பாருங்க, அசூசியான காரியத்தை என்னுடைய கண்கள் காணுமானால் நான் உன்னை விட்டு போகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு, உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். வாக்கு தத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உன் கண்ணீரை பார்க்கிற தேவன்னு உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, தேவனையும் உங்களையும் பிரிக்கிற பாவம் உங்கள் வாழ்க்கையிலே ஒளிந்து கொண்டிருக்கும். அன்னால் முதலில் நான் உங்களிடத்தில் கேட்கிற காரியம், அதை சுத்தப்படுத்துங்கள். உங்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களை அவருக்கும் நமக்கும் இடையாக தடையாக இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2வது குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாடுகளை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய கூக்குரல், அதாவது கூக்குரல்னா என்ன? கதறல், கிரையிங். ஒரு நபர் எப்போ கதறுவாங்கன்னா உச்ச கட்டம், தாங்க முடியாத வேதனை, அப்பதான் அந்த கதறல் வரும். அந்த கூக்குரலின் சத்தத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. 94ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவன் மனிதனை படைக்கும்போது, களிமண்ணினால மனிதனை படைக்கும்போது கண்ணை படைத்தார், காதுகளை படைத்தார். படைக்கும்போது அவருடைய இருதயத்தில் என்ன சிந்தனை? இந்த கண் மூலமாய் மனிதன் பார்க்க வேண்டும், இந்த காதுகள் மூலமாய் மனிதன் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் கரெக்டாக அந்தந்த நோக்கத்துக்காக படைச்சார். படைச்ச தேவன் பார்க்காம இருப்பாரா? சங்கீதக்காரன் கேள்வி கேட்கிறான். கண்ணை படைத்தவர் பார்க்காமல் இருப்பாரா? காதை படைத்தவர் கேட்காமல் இருப்பாரா? முதல் குறிப்பை பார்த்தோம், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். 2வது குறிப்பை பார்க்கிறோம், அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். பிரதர், சிஸ்டர், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை உங்களுடைய சத்தத்தை கேட்டும் காணாம அப்படியே கடந்து போகலாம். உங்களை கண்ணீரை பார்த்தும் கண்டுக்காம அப்படியே கடந்து போகலாம். ஆனால் கண்ணை உண்டாக்கினவர் பார்க்கிறார், காதை உண்டாக்கினவர் கேட்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சரி, சங்கீதக்காரன் என்ன பின்னணியில் இந்த வசனத்தை சொல்கிறான்? எனக்கு நேரம் எல்லாத்தையும் விளக்கத்துக்கு நேரம் இல்லை. 94ஆம் சங்கீதத்தின் முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள் தேவனது ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் முந்தின சில வசனங்களை பாருங்க 94ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஒடுக்கி கொண்டிருப்பது, துன்பப்படுத்தி கொண்டிருப்பது யார்? துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள். ஐயோ, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவருடைய மனசுல ஈவு இரக்கமே இருக்காதா?
இப்படியெல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம். அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கம், இவர்களால் தான் தேவ ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அநியாயம் செய்கிறது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவைகளை எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். யாக்கோபின் தேவன் ஒன்றையும் இதெல்லாம் கவனிக்க மாட்டார். அந்த வசனம் முந்தின வசனங்களை பாருங்க. நீங்கள் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறீங்களே, கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்கிறீங்களே, கூக்குறுதலில் கேட்குறாருன்னு சொல்கிறீங்களே, அந்த அக்கிரமக்காரன் துன்மார்க்கம் சொல்கிறான், கர்த்தர் இதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ பண்ணுற ஜபலம் ஒன்றுத்தையும் கேட்க மாட்டார். அவர்களெல்லாம் இதெல்லாம் பார்க்காத தேவன், கேட்காத தேவன், அவர் ஒன்றத்தையும் செய்யாத தேவன். சங்கீதக்கார கதறுகிறான், என் தேவனை, நான் ஆராதிக்கிற தேவனை, நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. மற்றவர்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆண்டவர் இயேசு பார்க்க முடியாத தேவன், கேட்க முடியாத தேவன் என்று. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் பார்க்கிறவர், கேட்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவரே, சங்கீதக்கார கதற, ஆண்டவர் எழுந்தருளப்பா, நீதியை சரிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் ஒடுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. உமது ஜனத்தை நெகிழ விடாதரும், உம்முடைய சுதந்திரத்தை கைவிடாதரும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறான். 94ஆம் சங்கீதத்தை போய் நீங்கள் இன்றைக்கி வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு வசனமாக வாசிச்சு பாருங்கள். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பாரத்தோடு மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறேன், உமது சுதந்திரத்தை பாடுபடுத்தி கொண்டிருக்கிற அந்த அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள், அநியாயக்காரர்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் பார்க்காத தேவன், நீர் ஒன்றையும் கேட்காத தேவன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், நீர் காண்கிற தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நீர் என்னுடைய கூக்குரலை, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன். அல்லேலூயா. நியாயம் செய்ய எழுந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் பண்றான். பிரதர் அண்ட் சிஸ்டர், கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையை கேளுங்க. உங்கள் ப்ரேயர் எப்படி இருக்கு? அப்ளை பண்ணுறது முக்கியம். ஒரு காரியத்தை கேட்கறது முக்கியம் கிடையாது, அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, இந்த காலவெளியில் செய்தியை நம்ம கேட்கறது முக்கியம் இல்லைங்க. நம்ம கடினமான பாதையில் போகும்போது நம்ம என்ன அந்த வார்த்தைகளை அப்ளை பண்ணுறோம். ஒருத்தர் அப்ளை பண்ணுறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்திலே வேதத்தை வாசிக்கும் பொழுது அவன் கேட்டிருக்கிறான். 94ஆம் சங்கீதத்திலே, கண்ணை உண்டாக்கினவர் காண்கிறவர், காதை உண்டாக்கினவர் கேட்கிறவர். ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இதெல்லாம் எசேக்கியா ராஜா நிருபங்களில் வாசித்து கேட்டிருக்கிறான். அந்த நாட்களில் தோல் சுருள்கள், அந்த தோல் சுருள்களில் எழுதப்பட்ட வேத வசனங்களை ராஜாக்கள் உட்பட ஜனங்கள் கேட்பார்கள். இப்போ பிரசங்கத்தை கேட்கிறவன் மாத்திரம் இல்லை, எசேக்கியா பிரச்சனை நேரத்தில் அப்ளை பண்றான். என்ன பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு? அசீரியா ராஜா செனகரிப் தன்னுடைய படை தளபதி ஆகிய ராப்சாக்கேவை எசேக்கியா கிட்ட அனுப்புறான். ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். அந்த கடிதத்தில் மிரட்டலும் உருட்டலுமான வார்த்தைகள். மாத்திரமல்ல, அந்த ராப்சாக்கே பேசினான்னா ஒரு டீசெண்டாகவே பேச மாட்டான். அவன் வாயை திறந்தான்னாவே பிரச்சனை உண்டாகிற மாதிரி ஒரு மோசமான வார்த்தைகளை பேசுகிறவன் ராப்சாக்கே. யாரை அனுப்புனா எசேக்கியா மனமடிவாவான் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக சாத்தா என்ன பண்ணுறான்? ராப்சாக்கேவை அனுப்புகிறான். ராப்சாக்கே பேசுகிற பேச்சில் எசேக்கியா உடஞ்சி போனான், மனம் கலங்குகிறான். எசேக்கியா கிட்ட மாத்திரம், ராஜா கிட்ட மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல, அரண்மனையில் இருக்கிற எல்லா காதுகள் கேட்க, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக ராஜாவையும் தேவனையும் நிந்தித்து பேசுகிறான். உடைந்து போன உள்ளத்தோடு எசேக்கியா நேராக அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வரான், தேவாலயத்துக்கு வரான். அவன் கேட்ட பிரசங்கத்தை அப்ளை பண்ணுறான். கவனிங்க பிரதர் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் செவியை சாய்த்து கேளும், நீர் உமது கண்களை திறந்து பாரும். இந்த லெட்டரை வச்சு அப்படி விரிச்சு காட்டிட்டு சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய கண்களை திறந்து இந்த லெட்டரை படித்து பாரும். உம்முடைய செவியை சாய்த்து அந்த ராப்சாக்கை எவ்வளவு அவமானமாக பேசினா என்பதை கேளும். அப்ளை பண்ணணுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரசங்க நேரம் என்னத்துக்காக? ஏதாவது ஒரு கதையை ஓட்டுறதுக்காகவா? இல்லை. இந்த பிரசங்கம் முடிஞ்சிட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு சில சூழ்நிலைகள் வந்தாலும்
நீங்க தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். மோசைக்கு விரோதமா மிரியாமும் ஆரோனும் பேசினாங்க. மோசை மிகுந்த சாந்தம் உள்ளவன் பைபிள் சொல்லுகிறது. அவன் அமைதி ஆயிட்டான். பார்க்கிறவர் கேட்கிறவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திலும் ஆண்டவருடைய கண்கள் உலாவிட்டு இருக்குது. தேவ ஜனங்களை நிந்தித்து தூஷணமா பேசுறவங்க சபைக்குள்ளே உட்கார்ந்து இருப்பாங்க. பார்க்கிறவர் கேட்கிறவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய நம்பிக்கையை தெரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரே ஒரு தூதனை அனுப்புனாருங்க. ஒரு தூதன் அசீரிய பாளையத்துக்குள்ள நுழைஞ்சான். 185,000 பேர் அந்த வீரர்களை, போர் வீரர்களை சங்கரிச்சு போட்டான். இந்த ராப்சாக்கை எப்படி தெரியுமா பேசுவான்? தலையை துலுக்கி உலுக்கி அப்படியே நிமிந்து அப்படியே கம்பீரமா பேசினவன் இப்ப எப்படி போறான்? செத்த முகமாய் தலை குனிந்தவனாய் தன் தேசத்துக்கு திரும்பி போகிறான். தேவ ஆலயத்துக்குள்ள நுழையும் போது கண்ணீரோடு தலை குனிந்து கொண்டு உள்ளே நுழைந்த எசேக்கியா ராஜா, ஆண்டவரை நீர் பார்க்கிற தேவன், நீர் கேட்கிற தேவன் என்று ஜெபித்தவன் இப்பொழுது எப்படி போகிறான்? தலை நிமிர்ந்து கம்பீரமாய் கடந்து போகிறான். தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன். இன்றைக்கு குனிந்த தலையோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ பேர் உங்களை அவமானமாய் பேசுகிறார்கள். தேவன் உனக்கு ஏன் இதை செய்யவில்லை, ஏன் இப்படி நடக்கிறது என்று குனிந்த தலையோடு தெருவில் வருகிறீர்கள். வேலை ஸ்தலத்தில் கண்ணீரோடு கூட நிற்கிறீர்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. கேவலமாய் அவமானமாய் பேசினவர்கள் தலை குனிந்து நிற்பார்கள், நீங்களோ தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் நான் இங்கே எழுதலை, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு செய்தி நேரத்திலே கர்த்தர் கொடுத்தாரு. அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் நான் சொல்லிட்டு நான் அடுத்த வசனத்துக்கு கடந்து போகிறேன். ஆளோட்டிகள் நிமித்தம் இடுகிற கூக்குரல். கவனிங்க, கூக்குரல் ஏன்பா வந்துச்சு? ஆளோட்டிகள். கொஞ்சம் நானும் இந்த செய்தியை கவனிக்கணும். இந்த செய்தியை கொடுக்குற நானும் கவனிக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஆளோட்டிகள் அப்படின்னா என்னங்க? ஒரு மனுஷனை ஒடுக்குவதற்குன்னு ஆட்களை வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸில், சில பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸு, மேனேஜர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்ல மனசுள்ளவங்களும் இருப்பாங்க. சிலரெல்லாம் ரூடு, ரொம்ப ரொம்ப கடினமான நபர்களாக இருப்பாங்க. இரும்பு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. மனசாட்சி இல்லாதவங்க இருப்பாங்க. ஆளோட்டிகள் கடினமான ஒரு மனதை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன, அவங்களுடைய மனசில் என்ன நினைவு? ஏய், நீ எனக்கு கீழே தான், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். பிரதர் அண்ட் சிஸ்டர், திருச்சபைக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். சபைக்கு தேவனுக்கு அடுத்தபடி தலையாக எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு ஆளோட்டி மாறி இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னை அடிப்பார். கவனிக்கிறீர்களா? குடும்பத்தில் கணவன் ஒரு தலைவன் தான், ஆனால் கணவன் ஆளோட்டி மாதிரி இருக்கக்கூடாது, ஆண் ஆதிக்கம் உடையவனாக இருக்கக்கூடாது, பெண் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் அடக்குவார். சபையில் நீங்கள்லாம் எல்லாருமே சமமான விசுவாசிகள் தான். கேளுங்கள், யாராகிலும் அடுத்த விசுவாசியை ஆளோட்டிகள் போல நடத்துவீர்களானால், இளக்காரமாய் பேசுவீர்களானால், நான் எச்சரிக்கிறேன், கர்த்தர் அடக்குவார். ஒரு வசனம் என்னை பயமுறுத்துங்க. நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன், நான் சில கடன்களை வாங்கியிருக்கிறேன், பேமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன். பேமெண்ட்ஸ் ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அந்த வசனத்தெல்லாம் நான் எடுக்கலை. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ ஒருத்தனை வேலைக்கு வச்சு அந்த வேலைக்குரிய கூலியை நீ அவனுக்கு கொடுக்கலையன்னா, வேலைக்கு யாரை வைப்பாங்க? எஜமானர்கள் யார்? யூதர்கள். வேலைக்கு யாரை வைப்பாங்க? அடிமைகளை வைப்பார்கள். வேறொரு தேசத்து மக்களை வேலைக்கு வைப்பாங்க. அந்த அடிமையாக இருக்கிற ஒரு எகிப்தியனா கூட இருக்கட்டும், அசீரியனா கூட இருக்கட்டும், வேலை வாங்கிட்டான், இன்னும் கூலியை கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணான்னா நான் இன்னும் நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு இடத்துல. ஸோ பேமெண்ட்ஸில்
கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் உண்மையை சொல்லுகிறேன். பேமெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அவங்க எனக்கு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேமெண்ட்டை போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் இவ்வளோலாம் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சபையில் ஆளோட்டிகள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் ஆளோட்டிகள் இருக்கிறாங்க. அதிகாரம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு எனக்கு அதிகாரம் பண்ணுற வேலையை கொடுக்கல ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தார்னா அதிகாரம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவர் பணிவிடை செய்யும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களை யாராவது ஒருத்தர் நான் பெரியவனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறாரு, நீங்கள் பணிவிடைக்காரர்களாக இருங்கள். நான் அன்பாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை, தாளந்துகளை, வரங்களை தேவனுக்கு மகிமையாக பயன்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருபொழுதும் நமக்குள்ள தலகணம் வந்துடக்கூடாது, ஆளோட்டி மாதிரி மாறிடக்கூடாது. சக விசுவாசிகளை நீங்களே துக்கப்படுத்துவீர்களானால் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். நானே உங்களை துக்கப்படுத்தினால் கர்த்தர் என்னை நியாயம் விசாரிப்பார். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்களை நிர்மூலமாக்குகிறதுக்காக எங்களை ஊழியத்துக்கு அழைக்கல கர்த்தர், உங்களை ஊன்ற கட்டுவதற்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆளோட்டிகள் நிமித்தமா எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு பெரியவன் கிடையாது ஆண்டவரே. எல்லா மனிதர்களையும் சமமாக தான் நீர் படைத்திருக்கிறீர். பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம், பதவிகளை கொடுத்திருக்கலாம், அதை கொண்டு நன்மை செய்ய வேண்டுமே தவிர அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, சபையில் நாங்கள் மூத்த விசுவாசிகளாக இருக்கலாம், எங்களுக்கு பின்னாடி வருகிற விசுவாசிகளை நாங்கள் ஆண்டவரே ஆளோட்டிகள் போல அடக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு பணிவிட செய்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், கூக்குரலை கேட்கிற தேவன். தேவ ஜனத்தினுடைய கூக்குரல் மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் யாராவது ஒரு சர்வெண்ட்டை வச்சு அவங்களுக்கு சரியாக கூலியை கொடுக்கலையன்னா அவங்க மனம் கலங்கி இவங்கெல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்படி பண்ணுறாங்களேன்னு ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா நியாயம் விசாரிப்பார். ஆண்டவர் மனம் இறங்குவார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவர் எங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கட்டும்ப்பா, எங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களோ எங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களோ நாங்கள் நடத்துகிறதில்லை ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கலாம், நாங்கள் ஆண்டவரை ஸ்ட்ரிக்டானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதப்பா. ஒரு பணிவிடையின் ஆவி உம்மிடத்தில் இருந்தது போல எங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா. கொஞ்சம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஒரு முக்கியமான வசனத்தை வாசிட்டு நான் 3ஆம் குறிப்புக்கு கடந்து போகிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் பார்க்கிற தேவன், தேவன் பெருமூச்சை கேட்கிற தேவன். சரி, நான் 3வது பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கூக்குரல் என்கிற சத்தம், கிரையிங், அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கும். ஆனால் பெருமூச்சின் சத்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், ரொம்ப நியர். அதுவும் நம்மளை கவனித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். நம்மளை கவனிக்கலையானா கூட அது தெரியாது. நம்ம விடுற பெருமூச்சு நம்மளை பார்க்கலையானா தெரியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். அப்போ எவ்வளவு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். சில டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெற்றோர் பிள்ளைகள் ஒரே பெட்டில் தான் படுத்திருப்போம். பிள்ளைகள் பக்கத்தில் படுத்திருப்பாங்க, கணவன் மனைவி பக்கத்தில் படுத்திருப்பாங்க. தூக்கம் வராது, கவலை, பாரம், பயம், ஒரு பெருமூச்சு எழும்பும். அந்த பெருமூச்சின் சத்தம் பக்கத்திலேயே படுத்திருக்கிற வாழ்க்கை துணைக்கு கூட கேட்காமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்கள் பெருமூச்சாய் கேட்டார். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெரி நியர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கூக்குரல் எழுப்பி கூப்பிட்டாதான் கர்த்தர் கேட்பார்னு இல்லை, உங்கள் மனசில் உங்களுடைய இருதயத்தில் எழும்புகிற பாரம் அது பெருமூச்சாக எழும்புது பாருங்கள். அது கிச்சன்லேயோ அது பெட்ரூம்லேயோ நீங்கள் தனியாக உக்காந்துட்டு இருக்கும் போதோ யாரும் பார்க்காத போதோ எழும்புகிற அந்த பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தில் அதனால தான் வாசிக்கிறோம், நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனை இந்த காலவெளியில் அப்பா
உம்முடைய ஜனங்களுக்குள்ள இருதயத்தில் எத்தனை பாரம் தகப்பனே. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஊழியக்காரனாக கூட இருக்கலாம், ஆண்டவரே பிள்ளைகளாக கூட இருக்கலாம், பெற்றோராக கூட இருக்கலாம், புரிஞ்சு கொள்ள முடியாது. இவங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் அந்த உள்ளத்தை பார்க்கிறீர், அந்த இருதயத்திலேருந்து எழும்புகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறீர், அந்த கண்களில் ஆண்டவர் கண்கள் கலங்குகிற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறீர். தேவனே, உம்முடைய ஜனத்திற்கு மனம் இறங்குவீராக. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் நிச்சயமாய் வரும், உங்கள் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கும் காலம் உண்டு. அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை நீங்கள் துடைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்காய் செய்து முடிப்பார். நான் வேகமாக 2 காரியத்தை முடிக்கிறேன். நம்முடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற வேதனைகளை அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். 3வது குறிப்பு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். உங்களுடைய மனசை யாராலும் ரீட் பண்ண முடியாது. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ என்னை கொஞ்சம் உத்துப்பார், உன் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுவேன். அதெல்லாம் நடக்காது. சும்மா ஏதாவது கற்பனையில் ஒரு ஓட்டலாம். ஆனால் மனதை படிக்கக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. நம்முடைய கண்ணீர், வேதனை, வருத்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அறிந்திருக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர் இன்னொன்றையும் சொல்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். கவனிங்க, உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் சொல்ற ஆண்டவர், உங்களுடைய தேவை என்ன என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நீங்க குழந்தைங்க வந்து நமக்கு முன்னாடி நிற்கும், டேடி அப்படின்னு. என்னடா அந்த டேடின்ற சத்தத்திலேயே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. என்ன எதிர்பார்க்குற தெரிஞ்சிடும். அந்த டேடின்ற வாய்ஸ்லே அப்பா அம்மா கண்டுபிடிச்சிடும். அவன் வாய் திறந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னமோ ஒரு அப்ளிகேஷனை போகிறதுக்கு வந்திருக்கிறான், செலவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். கூப்பிட்ற சத்தத்திலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னையே. எவ்வளோ ஒரு அருமையான தகப்பன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் வேதனையில் மாத்திரம் அறிந்திருக்கிற ஆண்டவர் இல்லைம்மா, உன் தேவையையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? கேட்டால் தானே கொடுக்கறதுக்கு. அவங்க தங்கள் பிரச்சனையை சொன்னால் தானே நான் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க கேட்கல, நான் செய்யலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவை, உன்னுடைய மன தேவையை நான் அறிந்திருக்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள், வலிகள், வேதனைகளுக்கு மத்தியில் காயம் கட்டுகிற ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறார். உன்னுடைய தேவை என்ன? கரெக்டாக ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. ஊழியக்காரர் எனக்கு ஒரு தேவை, விசுவாசிகள் உங்களுக்கு ஒரு தேவை, அம்மா அப்பாவுக்கு ஒரு தேவை, பிள்ளைகளுக்கு ஒரு தேவை. உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனுடைய இருதயத்தில் பூரண சமாதானம் உண்டாகும்படி நீர் அவனை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பா, இன்றைக்கு இருதயத்தில் வேதனைகள் இருக்கிறது. அந்த வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவரே, அந்த இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிற வேதனைகள் நீங்க வேண்டும். உம்முடைய பரலோக சமாதானம் அந்த இருதயத்துக்குள் நுழைய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் யாருக்கு அந்த பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார்னா, உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதையுடையவன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்களுடைய இருதயம் உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கிறதப்பா. எங்களுடைய முழங்கால்கள் உமக்கு முன்பதாகவே முடங்கிருக்கிறதப்பா. எங்களுடைய கரங்கள் உமக்கு முன்பதாக மாத்திரமே ஏந்தி நிற்கிறது ஆண்டவரே. மனுஷனுக்கு முன்னாடி எங்க கரங்கள் ஏதலப்பா. ஓ, வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நிச்சயமா பூரண சமாதானத்தில் உங்களை காத்துக்கொள்வார். நான் கடைசியா முடிக்கிறேன். சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க, செழிப்பான கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்க நமக்காக தேவன் இறங்கி வருகிறார். இறங்கினேன், 2 வார்த்தை இருக்குது. இறங்கினேன், சின்னரா பெரியரா. இறங்கினேன்றது அந்த கிரேஸ்,
ஆண்டவர் என் மேலே இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இரக்கம் வேறு. இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறார், நான் இறங்கினேன், கம் டவுன். பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் பூலோகத்துக்கு இறங்கி வராராம். நான் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறேன். உங்கள் பக்கத்தில் யார் வந்து நிற்கிறாங்க அன்பானவர்களே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வருவார். யாக்கோபு மனசில் கவலை, அம்மா அப்பா இப்படி பார்ஷியாலிட்டி, கூட பிறந்த சகோதரன் இப்படி விரோதம், ஆண்டவரே அப்படின்னு ஏனியை கர்த்தர் வச்சிட்டார். ஆண்டவர் ஏனிக்கு மேலே கர்த்தர் நிற்கிறார். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களோ இறங்குகிறவளுமா, நான் உம்மத்தில் இறங்கி வருகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பார்ஷியாலிட்டிங்க, அது உலகத்தில் இருக்கட்டும் பரவாயில்லைங்க. வீட்டுக்குள்ளே பார்ஷியாலிட்டி, ஊழியத்துக்குள்ளே பார்ஷியாலிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வாழ்கிறது. கொஞ்சம் தந்திரமாக வஞ்சகமாக இருக்கிறவங்க பொழைச்சிக்குவாங்க. ஆனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். ஆனாலும் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. சபையே, நீ ஒரு பேத மாதிரி, ஒரு புறா மாதிரி பேதையா இருந்தாலும் நீ கெட்டு போகவே மாட்டே. உன் பக்கத்தில் கர்த்தர் இறங்கி வருவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியிலே கர்த்தர் முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்தாருங்க. டெய்லி பரலோகத்திலேருந்து இறங்கி வந்துடுவாருங்க ஆதாம் ஏவாளோடு பேசத்துக்கு. கெடுக்கணும்னு நினச்சான் சாத்தான். உள்ள அவன் கொண்டு வந்தது ஒன்றே ஒன்று தான், பாவத்தை கொண்டு வந்துட்டான். கீழ்ப்படியாமையை கொண்டு வந்துட்டான். அவ்வளோதான், பரலோகத்திலேருந்து ஆண்டவர் வருது கட்டாய் போச்சு. இறங்கி வர இன்றைக்கும் கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் பக்கத்தில் வந்து கர்த்தர் நிற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரதர் சிஸ்டர், தயவா நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிற அந்த பாவ காரியத்தை நீங்கள் நீக்குவதற்கு முயற்சி எடுங்கள். சாத்தா இப்படி கொண்டு வந்துட்டு பிளாக் பண்ணிட்டான். ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை பிளாக் பண்ணிட்டான். ஆண்டவர் சும்மா இருந்தாரா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். கம் டவுன். ஆண்டவர் எப்போதுமே மனுஷனை சந்திக்க விருப்பப்படுறார். உங்களை சந்திக்க விருப்பப்படுறார். உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கான்டாக்ட், ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கணும்னு விருப்பப்படுறார். உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்திலும் ஆண்டவர் இறங்கி வரணும்னு விருப்பப்படுறார். தம்முடைய குமாரனை அனுப்புனார். நீ உன்னையே பலியாய் கொடு, நீ பாடுபட்டு சிலுவையிலே மரித்து எனக்கும் என் ஜனத்துக்கும் உள்ள விரிசலை நீ உடைத்தெறி. குமாரன் இறங்கி வந்தார். அவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தது எதற்காக? தேவனையும் நம்மையும் இணைப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சாத்தான் வர்றான், பாவத்தை கொண்டு வந்து மறுபடியும் பிரிக்க பார்க்குறான். நம்ம ஆண்டவர் கிரியை செய்தாலும் நடுவில் பாவம் வந்து என்ன செய்யுது? பிரித்து போட்டுறது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். இன்றைக்கி பாவத்துக்கு இடம் கொடுக்குறவங்க நிச்சயமாக தேவனுக்கு தூரமாக இருப்பார்கள். ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய செவி மந்தமாகலை, அவருடைய கரம் குறுகி போகலை. இப்பயும் அவருடைய கரம், ஓங்கிய புயம், அவருடைய வல்லமை நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் தடையாக இருக்கிறது. அன்பானவர்களே, நான் செய்தியை முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 57 அதிகாரம் 15 வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், அந்த பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற நான் இறங்கி வருகிறேன். யாரிடத்துல வாசம் பண்ண? பணிந்தவர்களின் ஆவி, தாழ்மையா தன்னை அர்ப்பணிக்கிறவர்களின் ஆவி, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்க. நொறுங்கி போயிருக்கிறோம் நீங்களும் நானும். ஆண்டவர் உயிர்ப்பிக்க ஆண்டவர் இறங்கி வருகிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மத்திலே இறங்கி வருவாரானால் சத்ரு எத்தனை திட்ட போட்டாலும் தவிடு பொடியாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பத்தை மனுஷன் சத்துரு கொண்டு வந்தாலும் ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே நீர் இறங்கி வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே இறங்கி வரணும், என்னுடைய பக்கத்தில் நீர் இறங்கி வரணும். அம்மா அப்பா பார்ஷியாலிட்டி பண்ணாலும், கூட பிறந்த அண்ணனே விரோதியாக எழும்பி வந்தாலும், யாக்கோபுக்கு ஒன்று ஆண்டவர் கொடுத்தார், நான் உன் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். கரங்களை எல்லாம் தட்டி அல்லேலூயா, நீ எனக்காக வைராக்கியமாக இருப்பாயானால் நான் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். கொஞ்சம் முழங்கார் படிடுவோமா? அல்லேலூயா. அந்த கலங்கின கண்களை, அந்த கூக்குரலின் சத்தத்தை, அந்த இருதயத்தில் இருக்கிற மகா பெரிய வேதனைகளை, ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், கூட பிறந்த சகோதரனுக்கு ஏசாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, இதோ உன் பக்கத்தில் இறங்கி வருகிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஒரு எகிப்திய பெண்ணாக இருந்தாலும் ஆகார் பெண் என்ன பண்ணான்னா, ஆண்டவரே என் எஜமானன் அறிந்த கற்றுக் கொடுத்த தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார், என் கண்ணீரை பார்ப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சபையில் கேட்ட செய்தியை பிரச்சனை நேரத்தில் அப்ளை பண்ணான். சத்துரு வந்து தூஷிக்கிறான், லெட்டரை கொடுத்து மிரட்டுறான். அந்த எசேக்கியா என்ன பண்றான்னா, ஆண்டவரே இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு பாரு அப்பா, ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சை கேளு ஆண்டவரே. கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, இதோ உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமற் போக போகிறது. எத்தனை பேர் என்ன நிந்தனையை அவமானமா பேசினாலும் அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போக போகிறார்கள். இன்றைக்கு குனிந்த தலையோடு கண்ணீரோடு இருக்கிற நீ ஒரு நாள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, அவர் இறங்கி வருகிறார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. கர்த்தர் இறங்கி வருகிறார், நான் அவர்கள் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறேன். இதோ அல்லேலூயா, உன் பக்கத்தில் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். சத்துரு எத்தனை சதி திட்டம் போட்டா என்ன, எகிப்தியர்கள் எவ்வளவு கொடுமையாக வேலை வாங்கினா என்ன, ஆலோட்டிகளை ஒரு மனசாட்சியே இல்லாதவர்களை உனக்கு மேலே வச்சு உன்னை ஒடுக்கிட்டு இருந்தா என்ன, கர்த்தர் உன் பக்கத்தில் இறங்கி வருகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உனக்காக கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை நீர் என் பக்கத்தில் வருவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடை இருக்குமாண்ணா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்சம் முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையிலே பாவம் எந்த ஒரு விரிசலையும் கொண்டு வந்து விடக்கூடாது. இதோ பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்க, நொறுங்கி கிடக்கிற இருதயத்தை உயிர்ப்பிக்க நீர் இறங்கி வருகிறீர். உயரத்தில் வாசம் பண்ணுகிற நீர் இறங்கி வந்திருக்கிறீர். அன்பான சகோதரனை சகோதரியே, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி வேறு எதுவும் உலகத்தில் இல்லவே இல்லை. ஜனங்கள் அவர்கள் கடவுளை நாடி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள், ஆனால் கடவுள் தம்முடைய ஜனத்தை நோக்கி இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, தேடி வருகிறார். எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். அவர் என் கண்ணீரை பார்க்கிறார், அவர் என் வேதனைகளை அறிகிறார். அவர் ஏற்ற நேரத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. பாஸ்டர் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்ததான
நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் தூக்கி எடுத்த தேவன் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பட்சமாய் பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இதோ உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஓடோடி வந்திருக்கிறதான ஆண்டவரே அவருடைய கண்ணீரின் சூழ்நிலை நீர் அறிந்தவர் ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகார் உம்மை நோக்கி பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவள் உம்மை நோக்கி பார்த்தது போல அப்பா எந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரே பெருமூச்சியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே துக்கத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலை மாறாதா, இந்த கண்ணீர் மறையாதா என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு நீர் இறங்கி வருகிற தேவன் அப்பா. விடுதலையை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆலோட்டிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். அதே போல் ஆண்டவரை வேலை ஸ்தலங்களிலே குடும்பங்களில் ஆலோட்டிகள் போன்றதான பிரச்சனைகள் சத்ருவின் போராட்டங்கள் காணப்படலாம். ஆனால் எங்கள் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களின் ஆண்டவரே நீர் பெருமூச்சு சத்தத்தை கேட்டு உபத்திரவத்தை பார்த்து நீர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வரக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா ஆண்டவரே மீறுதல்கள் அக்கிரமங்கள் அப்பா பாவங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே அப்போ உம்மை துக்கப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிற எங்களை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே தாழ்மையாய் ஆண்டவரே கிருபையாய் உடைய சன்னிதானத்தில் சேருகிற கிருபையை தந்தருளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்துவீராக, நீரே பாதுகாப்பீராக, நீரே ஆண்டவரே கண்மலையின் மீது உயர்த்தும்படியாக உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.